அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஸ்டாண்டர்டு இன்டெக்ரல்ஸ் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டோம். என்ன ஸ்டாண்டர்டுன்னு ஏன் சொல்கிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள், சைன் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், காஸ் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் என்னென்னு தெரியும், டேன் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் தெரியாது, காட் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் தெரியாது, சீக்கன் தீட்டாவை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது தெரியாது, கொசிகன் தீட்டாவை தெரியாது. பட் தே ஆர் ஸ்டாண்டர்ட். யோசிச்சு பாருங்க, தேர் ஸ்டாண்டர்ட். 1000 இடத்துல டேன் வரும், 1000 இடத்துல காட் வரும், 1000 இடத்துல சீக்கண்ட் வரும். ஸோ தே ஆர் ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல்ஸ். அதனால் அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு தெரியணும். தென் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தா அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இட் பிகம்ஸ் ஐடென்டிட்டிஸ். ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல்ஸ். இதை செய்வதற்கு வழி யூஸிங் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எவ்வளோ வலிமையானது அப்படின்னு. இங்கே பாருங்கள், tan x நான் வந்து இன்டெகிரேட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் குட்டிகரணம் போட்டாலும் நேரடியாக அதை இன்டெகிரேட் பண்ண முடியாது. யூ கேனாட். அப்போ என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இங்கே நான் சொல்கிறேன், பின்னாடி 2-3 வீடியோ கழிச்சு இது எப்படி செஞ்சோன்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா tan x is equal to sin x by cos x dx. இப்படி வந்த உடனே பிள்ளைங்களா தயவு செஞ்சு அதை என்னன்னு பாருங்கள். இது என்ன sin x by cos x dx இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன உங்கள் கண்ணுக்கு தெரியணும்னு கேட்டிங்கன்னா, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. இவனுக்கு தொடர்புக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஓ, இவங்க 2 பேருக்கு என்ன இருக்குது, சம்மந்தம் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இந்த சிந்தனை பழங்க பிள்ளைங்களா, cos x ஐ புட் t. இங்கே பாருங்கள், கேமரா கொஞ்சம் க்ளோஸாக வந்து நல்லதுன்னு நினைக்கிறேம்மா, எழு சின்னதாக இருக்கிறதுனால. cos x is equal to t. ஸோ தட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் பிகம்ஸ் sin x dx. அஃப்கோர்ஸ் மைனஸ் is equal dt. மைனஸ் அங்கே கூட்டி போயிட்டேன். ஸோ மைனஸ் dt. எதுக்கு இதை செஞ்சேன், ஏன் செஞ்சேன் கேட்டிங்கன்னா, இந்த sin x dx எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம், மைனஸ் டிடியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், tan x dx is equal to இவன் தானே sin x dx மைனஸ் dt cos x t. இந்த ஃபார்ம் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க பிள்ளைங்களா, இந்த வடிவமும் கேமரா கொஞ்சம் க்ளோஸாக வந்தால் நல்லது பிள்ளை, இந்த வடிவமும் ஒன்றுன்னு உங்களால் யூகிக்க முடியுமா? இதுதான் பிள்ளை சப்ஸ்டிடியூஷனுடைய பலம். இதனால் நான் சொன்னேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வரும்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ dt by t குழந்தை கூட சொல்லிடும், இட் இஸ் லாகரிதம் ஆஃப் t மைனஸ் லாக் t. ஸோ மைனஸ் லாக் காஸ் ஆஃப் எக்ஸ் சி. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைங்களா, tan x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் லாக் காஸ் எக்ஸ், tan x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் லாக் காஸ் எக்ஸ், tan x இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் லாக் காஸ் எக்ஸ். சிம்பிள். செய்யவும் தெரியணும், மனசுக்குள்ளே இருக்கணும். ஐடியா புரியுதுங்களா? நவ் வில் பாஸ் ஆன் டு cot x. ஓகே, இப்போ உங்களுக்கு யுக்தி புரிஞ்சிருக்கும். cot x என்ன பண்ணுவீங்க, cos x by sin x. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ். ஸோ sin x டீன்னு போடுங்க. இப்போ ஐடியா வந்துருச்சுங்களா? ஸோ இது t ஆகும், cos x dx dt ஆகும். ஆயிடுச்சுங்களா? அப்போ cot x is nothing but cos x by sin x dx is dt by t. ஏன்னா cos x dx dt, cos that is sin x t dt by t. So log t plus c log sin x plus c. சிம்பிள் பிள்ளைங்களா. உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி யோசிக்கிறோன்னு? மனுஷங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் பிள்ளைங்களா. அந்த பலத்தை நீங்களும் யூ ஆல்சோ வில் ஹேவ் டு அக்வயர். அந்த உண்மையான பலத்தை ஏதோ பெரிய டூன் ஸ்கூலில் படிக்கிறவங்க, இல்லை மிகப்பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க, இல்லை மிக அதிக ரூபா கொடுத்து பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அறிவுங்கிறது இல்லை பிள்ளைங்களா. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். உதவி பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம். ஏதேனும் இதில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ரிசோர்ஸ் இருக்குது, எதற்கும் நம்ம அஞ்ச வேண்டியதில்லை. கலாபாரதி உங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.